ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் என்னுடைய மகளும் நம்ம வீட்டு தோட்டத்தில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோங்கிறத தான் காமிக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் அறுவடை பண்ண போகிறோம். அதற்காண்டி கத்திரிக்கோல் தட்டெலாம் எடுத்து வச்சாச்சு. இந்த வீடியோ முழுவதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ முடிவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வளர்ந்துருக்கக்கூடிய கோழியவரை செடி. கோழியவரை செடியில் நிறைய கோழியவரைக்காய் காய்ச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 15 கோழியவரைக்காட்ட விளைஞ்சிருக்குது. விளைஞ்ச கோழியவரை காயெல்லாம் நான் இன்றைக்கி பறிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேலே காய்கள் விளைஞ்சி தான் இருந்துச்சு. செடிகளில் கொஞ்சம் காய் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்தால காய்க்கிறதுக்கு பூவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் செடியில் வெண்டைக்காய் காய்ச்சிருக்குது. கிட்டத்தட்ட டெய்லி வெண்டைக்காய் செடியில் ஒரு 2 1 அப்படி பூ பூத்துகிட்டே இருக்குது. இது ஒரு 6 வெண்டைக்காட்ட காய்ச்சிருக்குது. ஆனால் அதில் ஒரு 3 வெண்டைக்காய் மட்டும்தான் விளைஞ்சிருக்குது. அந்த 3 வெண்டைக்காவும் நம்ம இன்றைக்கி பறித்து அறுவடை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸு காய்ச்சிருக்கு. பீன்ஸு வெறும் 2 தான் காய்ச்சிருக்கு. ஆனால் இன்னும் விளையில பார்த்துருங்க. அதை இன்னும் 2 நாளில் அறுவடை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருந்தேன் பைத்தங்காய், ரெட் கலர் பைத்தங்காய் காய்ச்சிருந்து அது ஒரு 3 காய்ச்சிருந்துச்சு. அதையும் அறுவடை பண்ணியாச்சு. இதை எல்லாமே சேர்த்து வச்சு இன்றைக்கி ஒரு தோரம் மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிட்றலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வளர்த்தது, எந்த ஒரு செயற்கை உரங்களும் கிடையாது. ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லதுனால இன்றைக்கி இதை தான் சமைச்சு சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். நன்றி.